தேனும் ஒளியும் உன்னீர் கொள்ளும் சிதமகனே அழில் சிதமகராஜா சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிழங்காதா திருவருளுடையதில்லை சிதம்பரநாதா நாதா நன்றும் தீரும் அறியேன் முன்னாலே நானுமில்லே உன்னை நம்பி வந்தேனே நன்றும் தீரும் அறியேன் முன்னாலே நானுமில்லே உன்னை நம்பி வந்தேனே பன்னிராடும் மணியே பன்னிராடும் மணியே நாதா திருவருள் தாராய் உன்னாலே நாதா திருவருள் தாராய் உன்னாலே சம்பநாதா சிதம்பரநாதா திருவருள் தாராய் சித்தமிழங்காதா திருவருளுடையதில்லை சிதம்பரநாதா நாதா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீயம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீயம்மா பலமேல மண்டகுடம் என் தாயிடம் பூங்கரகம் நினையாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் வைக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னதை வேண்டும் பரமா மாரியம்மா காவல் மீரா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ நல்ல ஈரமா காற்றும் கனவும் நீயம்மா வானத்துக்குள் நின்று பாரம்மா வந்தே தாயே நானம்மா இந்த மனம் முழுதும் நீ தாயே வந்தவரை துணையும் நீ தாயே அந்த திருமணியை தொழுதோனே நெஞ்சில் மனம் முழுது அழுதோனே தீனேஸ்வரி சாமேஸ்வரி வேறாத நீதானே மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வாழ்வு வளமோ கூடட்டும் நீ எங்கள் தாய் என்று மாறட்டும் நிலவும் நிஜமாய் மாறட்டும் சட்டை முழுதும் தந்து காத்தாயே முட்டி நிலையம் தந்து சேர்த்தாயே பட்டி மரம் விரும்பும் என் தாயே நித்தம் வைரமைக்கும் முஞ்சேயே சாட்சை சொல்லும் தாயே துணை தீயெல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடம் என் தாயிரண்டு பூங்கரகம் நினையாது நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை யோசிக்கும்படி வேண்டும் பரப்பா மாரியம்மா காவல் மீரா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே
வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அரபரு என்னமே நாயகரை கரவத்தால் அரபொருளை முன்னோடு வாயகரை அரபரு என்னமே நாயகரை கரவத்தால் வணக்கமே ஆசனுக்கு வணக்கமே எங்கள் வந்தியத்து உரிமைக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அவசரத்திலே பின்னாடி என்றாரே பழனிய பழங்க வணக்கம் பாவங்களிலே பொன்னாகியானாரே பழனிய பழங்க வணக்கம் வணக்கம் பொன்னாகியானாரே பழனிய பழங்க வணக்கம் வணக்கம் பாவானே பாவானே வெடி நின்றுச்சா இல்ல எப்படி எவ்வளவுதானா நீ போட்டினா நான் வெளியில வரவே மாட்டேன் நீ வெடி போட்டினா நான் வெளியில வரவே மாட்டேன் விடியிற வரை வெளியில வரவே மாட்டேன் வெடி வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு 8 மணி 9 மணிக்குள்ள வச்சிருந்தாங்க நாங்க கேட்க போறோமா ஆமா நாங்க ஆரம்பிச்சது பூரா அப்படியே தெரிச்சு போயிரும் தெரியுமில்ல ஆரம்பிச்சாச்சு நாட ஆரம்பிச்சாச்சு நீங்க மறுபடியும் வெடி போட்டீங்கன்னா எப்படி என்ன அர்த்தம் புதுசா நாடகம் நடத்துறீங்க ஒரு போடுறவங்க கொஞ்சம் தள்ளி போய் போட்டாங்க இங்கனக்குள்ளேயே வண்டி பின்னாடி போட்டு கொட்டாய்க்கு கீழே விட ரெண்டு வெடியை வைக்கல பாப்பா அங்க மிருதம் முட்டை பெட்டி எல்லாம் போயிடும் ஐயோ கடவுளே 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 நாடகம் அருமையான நாடகம் சிறப்பான நாடகம் சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களை நாடக நடிகர்களை நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து எனது அன்பு அப்பா மாயகிருஷ்ணன் அப்பா நாடக அமைப்புல அருமையான நடிகர்கள் வந்தாச்சு ஆமா ஆமா இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா உங்க கையில வாத்தியாரு உங்க கையில கிடையாது சரி ஆளுநருக்காரு தம்பி கையில கிடையாது மிருதங்கக்கார தம்பி கையிலயும் கிடையாது இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது மைச்சட்டுக்காரு மனசு வச்சாத்தேன் அப்படி சொல்லி மைச்சட்டுக்காரு மனசு வச்சாத்தேன் இந்த நாடகம் நாடகமா இருக்கு மைச்சட்டுக்காரு மனசு வைக்கலையாக்க சரி அந்த நாடக நடிகர்கள் ஏன்டா வெளியில போறான் எப்படா கிழக்க வெளுக்கு நினப்பு எத்தனை ஊர்களுக்கு வருது சத்தியமா இது ஊருக்கு ஊரு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எங்களுக்கு நேத்து அமைஞ்சிச்சு என் மாப்பிள்ளைக்கு எனக்கு அப்படியேப்பட்ட ஊரு ஏன்னா ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்ம நாடகம் போட மாட்டாங்களா அப்படி ஆசையோட தொழில் பண்ற ஊர்கள் இருக்குது நாங்க ஆசையோட தொழில் பண்றது பண்ணாதது யாரு கையில இருக்கு தெரியுமா யாரு கையில முதலாளி உங்க கையில இருக்கு முதலாளி நீங்க சரியா இருந்தா தான் தொழிலாளி நாங்க சரியா தொழில் பண்ண முடியும் முதலாளியே சரி இல்லையாக்க தொழிலாளி அப்படிதான் இருக்கு அதனால ஆமா ஆனா உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா சின்ன கடையில சொல்றது என்னன்னா சொல்லுங்க பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க எனக்கு அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் எவ்வளவு பேர் 5000 பேர் ஆம்பளை இருந்தாலும் அதுல 5 பேர் பொம்பளையால இருந்தா தான் அந்த சபையே நிரக்கும் இன்னைக்கு தாய் குழந்தை பெத்த ஆத்தா மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னா யார நம்பி வந்திருக்கா தெரியுமா வாத்தியார யார நம்பி உங்களை நம்பி எல்லாம் வரல தாய்மார்கள் வந்திருக்காங்கன்னா நிறைய ஊர்களை பெரிய பெண்கள் நாடக வர குறைஞ்சிருச்சு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் நாடக வராதுக்கு காரணம் இந்த பப்பு டான்ஸ் நாங்க தான் என்ன நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க மாப்பிள்ள மைக்கு கிடைச்சா நம்ம நோக்கத்துக்கு அசிங்க ஆபாசமாவே பேசுறது சரி நம்ம என்ன பேசினாலும் கீழே உட்கார்ந்துட்டு அவங்க கேட்டுக்கிட்டு தானே இருக்கு அவங்க தலையெழுத்து அப்படின்னு நம்ம நோக்கத்துக்கு மேடையில என்ன வேணாலும் பேசுறது அதான் மாப்பிள்ள அப்படி பேசலாமா பேசக்கூடாது நம்மள காசு கொடுத்து இத்தனை மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் போட்டு நம்மள கூட்டியாந்துருக்க சின்ன கட்டளை கூட்டியாந்துருக்காங்கன்னா அசிங்க பேசுறதுக்காக கூட்டியாந்துருக்காங்க நல்ல விதமா பேசுறேன் நல்ல விதமா நடிக்கிறேன் நல்லதையே பேசணும் அதுக்காகத்தான் வந்திருக்கிறான் ஆமா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா தாய் குலத்தை விடுகிற வரை உட்கார வச்சு நாடகம் ஆடுறது எல்லாமே என்னுடைய வேலை தான் உங்க வேலை தான் மச்சான் சொல்லுங்க மாப்ள கூட்டம் எந்திரிச்சு போறது உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே என் கையிலயும் வாயிலையும் தான் உங்க கையிலயும் வாயில இருக்கு இப்ப நான் அசிங்கம் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களேன் சரி ஆம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க அடே அப்பா வக்காலி
சின்ன கட்டளை நாடக வக்காளி பப்புன்னு பிச்சுட்டான்டா. நீதானே வந்திருக்க? நான் மட்டும்தான் இங்க சின்ன கட்டளைக்கு நாடகத்துக்கு வந்திருப்பேன். எங்க அக்காலையும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி வரும். சரி, இது நடைமுறையா எல்லாரும் பேசுறது பழக்கம் தானே. சரி பேசிட்டு போறாங்க அப்படின்னு உளறிக்கிட்டு நின்று வச்சுக்கிறீங்களே. இந்த மைக்கில் இங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு உளறிக்கிட்டு பேச தெரியாம நின்று வச்சுக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? அப்பவும் என்னை அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? வக்காளி நாடகத்தை கோமாளி போய் கெடுத்தே விட்டாங்க. மொத்தத்துல நீங்க வந்து மொத்தத்துல எங்க அக்கால கட்டி கொடுத்தே ஆகணும். அப்படி சரி நல்லாத்தே விரும்புறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம ஒரு ஓட்டு நல்லாத்தே விழுகுது அப்படின்னு இந்த பக்கம் நான் என்ன பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆம்பளை வர விரும்புறாங்கன்னு பேச ஆரம்பிச்சேன்னா என்னை இப்ப நம்பி உட்காந்துருக்க ஆத்தா மறுவரா எந்திரிச்சு திரும்பியே பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்க்காம வீட்டுக்கிட்டே போவாங்க. சரி, அவங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே போவாங்க. எப்படி மாப்பிள்ள? திரும்பி கூட பார்க்காம இந்த கொண்டு வந்திருக்க படுதாவை எடுத்துக்கிட்டு ஒரு உதறு, அந்த பாயை எடுத்துக்கிட்டு ஒரு உதறு, அந்த படுதாவை எடுத்துக்கிட்டு ஒரு உதறு, எல்லாத்தையும் உதறி விட்டு எந்திரிச்சு ரோட்டு வழியா போகும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பாப்பனுக்காரரு மோகரி தும்பியா குடிக்கிட்ட பேச பேசுற வாங்கடி பேட்ட பார்க்க போதுங்க அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி போற அளவுக்கு வச்சிருக்கலையா அந்த இடத்த காப்பாத்து. சின்ன கட்டல நாடகம் போட்டாங்க, அருமையான நாடகமே. அப்படி நம்ம நாடகத்தை பத்தி இந்த சுற்று வட்டாரமே பேசணும். இப்படி ஒரு நாடகம் நடந்தது கிடையாது, இப்படி ஒரு நாடகம் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும். சரி, நாடாமா போட்டாங்க. ஐயோ, அந்த பப்பனுக்காரன் எங்கன கடந்து குட்டியாந்தாங்க தெரியும். எப்படி இருக்காப்ல பப்பனுக்காரன் அப்படின்னா ஆல்ரவுண்டுக்காரன் முகரைய பாரு. அவனுக்கு என்ன தங்கத்துக்கு அழகு கோயில தெரியுற குரங்கு மாதிரியே எல்லாரும் சொல்லுவாங்க. மாமா, குரங்குல இருந்து பிறந்தவனே மனுஷன்னு சொல்லுவாங்க. அது என் மாப்பிள்ளைய வச்சே கணக்கு பாத்துக்கலாம். எப்படியே மாதிரிதான். ஆமா, அதனால வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்க மாட்டியாரு. சில பேர் இந்த பப்பனுக்கார பேரை நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, நல்லா செய்வாங்க. என்னப்பா செய்வேன்? தொழிலு சுத்தமா இருக்குமா? ஆமா. சில பேர் இந்த பக்கம் டான்ஸ் கிளப்பட நல்லா வழியா கூட்டி வந்திருக்காங்களா, இல்ல எது கிளவிய கூட்டி வந்திருக்காங்க. நாங்க வண்டியில ஏற மாட்டோம், ஆகிரமும் எல்லாம் ஏறவே மாட்டேன். ஏப்பா? சரி, நான் கேக்குறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. சொல்லு. இப்ப ஒரு 60 வயசுல கிளவியவே கூட்டிட்டு வர. ஐயா, 60 வயசுல ஊர்ல கட்டி வச்சிருவாங்களே. இருடா, நான் பையல சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன்டா. சரி, ஒரு 60 வயசுல கிளவிய கூட்டிட்டு வர்றான். சரி, நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அந்த பிள்ளை வந்தாலும் வெளியே சட்டச்சடன்னு அடிப்பேன் பாரு. அடிப்பேன்டா. சரி, ஒரு 16 வயசுல குமரிய கூட்டிட்டு வர்றான். என்ன பண்ண போற? கிழிச்சிருவேன். கிழிப்ப மைத்த புடுங்குவேன். என்னடா நீ இங்கன உட்காந்துக்கிட்டு இந்த செத்ததெல்லாம் அடிச்சுக்கிட்டு தாண்டா கிடக்க மொட்டு உன் தலையெழுத்து. உங்க அப்பன் கோமனவத்த நேரம் உன் செத்ததெல்லாம் அடிக்கணும்னு உன் தலையெழுத்து. இந்த மிருதங்க கரப்ப தலையெழுத்த. நான் பிறந்த யோகம். என்ன யோகம்? நல்ல காலையில கை நிறைய சம்பளம், நல்ல சாப்பாடு, அழகான பொம்பளை பிள்ளை, செதுக்கி வச்ச செப்பு சில மாதிரி அருமையான. அம்மா, சாதாரண பிள்ளையாடா, சும்மா தக்காளி பழம் மாதிரி, பப்பாளி பழம் மாதிரி சுண்டுனா தெரிக்குமியா. என்னது அவ்வளவு சிகப்பு. அந்த புள்ள வந்து நம்ம ஊர் மேடையில காலத்துக்கு வச்சா போது. என்ன மாப்பிள? சின்ன கட்டுல கம்மா கடுக பூரா நிறைஞ்சிரும்டா. பெய்யுன்னு சொன்னா பெய்யும், நில்லுன்னு சொன்னா நிக்கும். அப்படி பவரான பொம்பளை பிள்ளை. இப்ப ஒரே வேக்காடா இருக்கு, திடீர்னு ஒரு மழை பெய்யணும்னு சொன்னா உடனே பெய்யும்டா. நீ தூக்கி வச்சனே இங்க வந்து காலத்துக்கு வச்சவனே அடிக்கும் பாரு. மூத்திரமாடா. பெருமையா சொல்லி மழை பெய்யும்னா மூத்திரம் எரும மாடு. அப்படி பொம்பளை பிள்ளடா. சில பேர் வள்ளிய பாக்கணும் வந்திருப்பாங்க. மதுரையில இருந்து வள்ளியவா இன்னைக்கு சின்ன கடலைக்கு கூட்டியாந்துருக்கேன். வள்ளி இல்ல, அம்மன் சிலையவே கொண்டுகிட்டு வந்திருக்கோம். கும்பிடும்டா. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா நாரதரை பாக்கணும் நோக்கம். நாரதரை நல்லா பாடக்கூடிய ஆளு. அதே மாதிரி ராஜ நடிகர் முருகன்னா முருக மாதிரியே வந்திருப்பாரு. அப்படியாப்பட்ட நடிகர்கள் இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்னா அவங்க திறமையில வெளியில வந்து சரியான நேரத்துக்கு காட்டுவாங்க. ஆமா. அதனால வந்திருக்க கூட எல்லாரும் இப்ப எல்லாம் மல்லிகைப்பூவாத்தே இருக்குது. சரி, இந்த மல்லிகைப்பூவா இருக்கிற முகத்தை ஒரு 3 மணிக்கு வந்து பாருவேன். பாலப்பூவா தொங்கிருதா. தொங்கிரும்பா. ஆனா இன்னைக்கு தொங்காது. தொங்க விட மாட்டேன். நான் வந்து தொங்க விட்டுருவேனா? நீங்க வந்தா இன்னைக்கு நட்டமா தாங்க. நட்டமா நிப்பாட்டி ஆகிறேன். அப்படி சொல்லுங்க. அதனால வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்லுவேன் தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீரல் பண்ணாதீங்க. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க.
வேணும் வாலிபம் இருக்கணும்னா கொஞ்சம் ஆசையில் தொட வேணும் கற்பனை வரும் ஆமா 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 கண்டது ஆயிரம் கவிதை வரும் ஆமா 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 கண்ணியத்தை எனக்கு கற்பனை வரும் கண்டது ஆயிரம் கவிதை வரும் காதல் இல்லாம வாழ்க்கை எங்கூரு ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் இருக்கும் ஸ்ரீ சொன்னமுத்து புது மாரியம்மன் துணை மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சின்னக்கத்தளை கிராமத்தில் அலுபாத்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சொன்னமுத்து புது மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா முன்னிட்டு இவரது மேடையில் இன்னைய தினம் மேற்படி கோவில் முன்பாக இருந்துள்ள சிங்கார வண்ண மின்னல்களில் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் சின்னக்கட்டளை கிராம பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி தமிழ் நாடகம் விமர்சன காரணத்தினார் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வதற்கு நம்ம இடது கைமை சென்ற இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி சொல்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க துணை செயலாளருமான ஆறுகுடியை சேர்ந்த அன்பு மாமா எம் கே வல்லரசு அவர்கள் இவரங்க மடியில் வேடன் வேடன் விரத்தனாக ஒருத்தர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலேசு கோயில வாணி உங்கள் அன்பர்கள் காத்திருக்கும் அன்பிற்கும் அசர் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி கரூர் மாநகரை சேர்ந்த சக்தி பாரதேவர்கள் வள்ளி அடிக்க காத்துக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமணி மெச்ச திருக்கடும் பாடல பாடி உங்களை மேல தந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாவகான பேரு அன்பு மாமா மேலூர் அருகமில்ல கீழையூர் மாநகரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ண மாமா அவர்கள் இவரங்க மடியில் காணப்பிரியர் கலகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமெடுத்து பக்கமலை செய்வதை அன்பிகு மாஸ்டர் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா புளியங்குள்ள மாநகரை சேர்ந்த சி.கே. சந்திரன் மாமாவுடைய சிசிபிளி மகே பாசமிகு அன்பு மாமா கல்விமணியை சேர்ந்த கே. மணி மாறவைங்க ஹார்மோனியம் அன்பின் பாட்டு 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா எறும்பு அண்டாம தோசுகும் சேராம தொப்புள் கோழி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடம் சோறு முட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா 10 மாசம் என்ன தொடர்ந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாட கூட குடிச்சு நெல்சோறு பண்ணி கொடுத்த ஆள் காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாட கூட குடிச்சு நெல்சோறு பண்ணி கொடுத்த கடை வெட்டி நடுவு நட்டு காய்ச்சத்தை வச்சு கொடுத்த செல்வாடு சேர்த்து வச்சு ஸ்லைட் வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே வதறி நிற்ப அம்மா 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 கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே வதறி நிற்ப காய்ச்சல் வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்ச ஏன் உள்ள கலைக்கருந்து 8 ஊரும் சொல்லி வச்ச தானிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச ஒன்னு பாட வார்த்தை இல்ல அம்மா ஒன்னு பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்னக்கு முன்னே பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா கண்டு பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ
சிஜிபிள்ளை பாசமுகு அன்பு மாப்பிள்ளை மேலூர் அகமல கூத்தமன்மணியை சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்கள் மிருதங்கம் ஆண்டோலை. அன்பு மச்சான் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இவர்களுடைய வளவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர் சூப்பர் அருமையான ஒளிபெருக்கி மிக சிறந்த முறையில் அருமையான ஒலி அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கி மோகன் ரேடியோஸ் காலப்பண்படியை சேர்ந்த உரிமையாளர் நமகோடி அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்துக்கான அன்பு நாடுகள் இப்படிக்கு கிராம பொதுமக்கள் சின்ன கட்டளை என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை பொறுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சித்தப்பா சன் டிவி புகழ் மேலப்புலிக்குண்டை சேர்ந்த கே மாயகிருஷ்ணன் அப்பா ராத்திரி நடிகர் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கூட இந்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எதை வேணாலும் சொல்லுவாங்க போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான சின்னக்கட்டளை கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்த கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மேடை போட்டுறாருன்னு நோட்டீஸ்ல போடல பேரு மேடை போட்டவங்க பேரு பிரகாஷ் ஆடியோ அன்புள்ளங்கள் மிக சிறந்த முறையில் அருமையான கூட்டத்திற்கு அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கூட்டியாந்திருக்க ஜோடியை சொல்லணும்ல. ஆடல் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தரகை நடன சிங்காரி. நீங்க நான் பேசுற மாதிரி பேசுவா சொல்லு. போட்டியாவே என்னடா போட்டி அப்புறம் என்ன நாட்டிய தரகை ஒரு நடன சிங்காரி என்னடா எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஆடல் கலையரசி நான் சொல்ற மாதிரி சொல்றேன். எரும மாடு நான் எப்படி சொல்றேன். ஆடல் கலையரசி அப்படிங்க சுந்தரி அபிநயமா சொல்லுடா. எப்படி சொல்லு. ஐயா என்னடா ஐயா ஆடல் கலையரசி போட வழங்கா நீ சொல்ற. அப்புறம் என்ன இதுக்கு சொல்ற மைக் எடுத்துக்கிட்டு ஏன் பேசுற. நாட்டிய நடன சிங்காரி அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சிவகாமி அவர்கள் டான்ஸ் சிவகாமி சேரிசி புன்னகையில் முத்து சின்னாரோ பக்கம் வந்து பட்டவுடன் மின்னல் மின்னாரோ பச்சரிசி புன்னகையில் முத்து சின்னாரோ பக்கம் வந்து பட்டவுடன் மின்னல் மின்னாரோ மலரோடு தென்றல் வந்து உறவாடி செல்லும் போது மலரோடு ஆசை வைத்து உறவாட வந்தேன் அம்மா சபை தேனே இனிமேல் தினமும் சுகந்தானே எதை சொல்வேடி மானே உன்னை கொண்டாடுவேன் நான் நீ சொல்லி தந்த பாடம் நான் பாடவா என் மனச பறி கொடுத்து உன் மனசிடம் கொடுத்து என் மனச பறி கொடுத்து உன் மனசிடம் கொடுத்து கட்டத்தை எல்லாம் காட்டு மகனே கண்ணே கட்டத்தை எல்லாம் காட்டு மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து நாக்க கடிச்சுக்கிட்டு அடிக்கிறான் பாரு. அப்படியா என் பேரை சொன்னா ரொம்ப பெருமையா வாசிப்பேன். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகே திருமண்மட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பன் வேலையாளர்களின் உங்களுடைய அன்பு ஆதரவு என்ன கேட்மாறு பணிவுடன் வேண்டிய கேட்டு நன்றி நன்றி. எனக்காக என்ன மாப்பிள இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறது. இந்த ராசாவை முத்து ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறது. குத்தமுடையவனோ குத்தமுடையாரு குத்தமுடையாரு எதனிய கேளு இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறது. பாத்தியல்ல என் பேரை சொல்லும் போது இப்படி அம்மல ஒரு பெசலா வச்சிருக்கேன். உண்மையில வாத்தியார கோச்சுக்காதியா. இப்ப எனக்கா நீங்க பாடுனீங்க எனக்காக இன்னைக்கு சின்ன கட்டளையில இப்ப நீங்க பாடுனீங்களா இதே அடியை நீங்க பாடுங்க. மிருக நீங்க வாசிக்க வேணாம். எங்க நீங்க வாசிக்க பாப்பா எங்க எனக்காக பாருங்க.
இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ எடுத்து எப்பப்பா டைட் வச்சுக்கிட்டு கிடக்கு? என்ன செய்யற? என்னடா டைட் வைக்கிற? வேகமா வாசிக்கிறீங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடமோசமே போக போறதில்லே. எனக்கு வாசிக்கிறத பாருங்க. இப்ப இந்த பொம்பளை பிள்ளைக்கு பாடுனீல, ஒரு அடி பாடுங்களே அத. ஓரட்ட சட கூப்பிடுதே முத்தம்மா, ஓ பின்னால நான் வாரி முத்தம்மா, முத்தம்மா. சத்தங்களை போதே கடவுளே, அந்த ஆத்தா உண்மையான தெய்வமா இருந்தா பாப்ல இந்த ஆத்தா வந்து அப்படியே ரெண்டா கிட்டணும்டா. கடவுளே, உனக்கு இப்ப சவுண்ட் வாசிக்கணும். ஊர்றா முதல்ல. இப்ப சவுண்ட் வாசிக்கணும். உனக்கு சவுண்ட் அதுதான் இந்த வார்த்தை நீங்க ஏன் அப்படி ஒளிவு மரபா பாப்ல இந்த வார்த்தை எங்கேயும் கேட்டுக்க மாட்டீங்க பாப்ல. சரி 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 வாசிர தங்க அதைத்தானே என்னப்பா வச்சப்ப தொங்குடா தூக்கு போடு தொங்குடா. சின்ன கட்டளைக்கு நாடகத்துக்கு வந்தானா இல்ல மேடையில தூக்கு போடு தொங்க வந்தானா? எரும மாடு முகரே பாரு, முகரே ஒரு பெருமை. அதுக்கிட்டே வந்து பெருமையா வாசியனால முகரே பாரு. வேணாப்பா வாத்தியார, இவங்க சில்லாளி பெரிய இவங்க பக்கமே நம்ம போகக்கூடாது. வாத்தியார, மணி வாத்தியார, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? சின்ன கட்டளைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கோம். நாடகத்துக்கு ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆமா மாப்ள, இங்க வந்து சின்ன கட்டளை மக்கள் மட்டுமா இங்க நாடகம் பார்க்குது? சுத்து வட்டாரத்துல எத்தனையோ கிராமத்துல இருந்து நாடகம் பார்க்க திருவிழா பார்க்க வந்திருப்பாங்க. ஆமா, இப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல பார்க்கணும். அதுதானே எங்க மாப்ள வார்த்தையை நல்லா கவனிச்சீங்களா? ஊரை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். சரி, ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல பார்க்கணும். ஏன் சொல்லிருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மாப்ள. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். ஒரே பொண்டாட்டி தானே? அப்புறம் நான் 10 பொண்டாட்டி ஆகட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. எப்படி 10 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாய், அதே பல்லு, அதே கண்ணு, அதே இது, அதே முகம்? கல்யாணம் பண்ண ஒரு பொண்டாட்டி தாயா? போங்க வாத்தியாரே, எல்லாரும் கல்யாணம் பண்ற மாதிரி நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சு. வீட்டுக்காரர் இந்தூரு எல்லாரும் சந்தோஷமா இருக்க நானும் சந்தோஷமா இருந்தேன். ஏன் கேக்குறீங்க? வாழ்க்கையில எல்லாம் சொல்லுவாங்க வாத்தியாரே. என்ன? கடையில உட்காந்துக்கிட்டு பெரியவெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்பம் துன்பம் எல்லாம் வருமுடா முத்துராஜா. துன்பம் கலந்ததே வாழ்க்கை. அதெல்லாம் சமாளிச்சா தானா குடும்ப ஓட்ட முடியும் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணி அழகான பொம்பளைய கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தேன். என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல மரியாதை உண்மையை வந்து நடந்த உண்மையை சொல்றேன். ஆமா, என் பொண்டாட்டிக்கு அப்படி வேணாங்க. சரி, என்ன காரணம்னா எதுக்கு சொல்றேன்னா, என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல எந்த பொம்பளையும் மரியாதையை பேச முடியாது. அப்படி ஒரு மரியாதை என்ன? ஆமா, ஏ அப்பா படிதாண்டா பத்துனா என் பொண்டாட்டி தான். இந்த கலியுகத்திலயா? ஆமா, அவளை படியே தான் வளர்ப்பு. அப்படி வளர்ப்பு, அந்த வளர்ப்பு அப்படி ஒரு வளர்ப்பு. ஏன் கேக்குறீங்க? பகுத்தறிச்சல மேடையில பேசிக்கிறீங்க. சும்மா நல்ல பிள்ளைன்னு தான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை வாத்தியாரு. யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு? என் பொண்டாட்டி அப்படி ஒரு பாசமா இருப்பா என் மேல. சரி, என் பொண்டாட்டி நல்லவனே. என் பொண்டாட்டியை கெடுத்ததே ஊர்ல உள்ள உண்மையாது. அப்ப நீங்க ஒண்ணுமே செய்யலையா? அந்த கெடு இல்ல, இது வேற கெடுக்கல். நல்லத கெட்டதை சொல்லி கொடுத்து அசிங்க ஆபாசமா பேச ஆரம்பிச்சுட்டா வாத்தியாரு. என்ன நம்ம பொண்டாட்டி இப்படி ஒரு நாள் நம்மள பேச மாட்டாலே, இப்படி லேசு வாசா நீங்க பேச ஆரம்பிக்கிறனால என்னன்னு தெரியலன்னு கோபத்துல என்ன சரி இப்படி அசிங்கமா கேட்டுக்கிட்டாலே அப்படின்னு எந்திரிச்சு கோபம் பொறுக்க முடியாம பலார் பக்கம் கண்ணத்துல அனுப்பிட்டேன். உங்களுக்கு கோபம் வந்துருச்சா? கோபம் வராத எனக்கே கோபம் வர வச்சுட்டா. ஆசமத்து போக என்ன பண்றது? அடுத்த பேச்ச கேட்டாலே குடும்ப முட்டிய தூக்கிடும். உண்மைதான், உண்மை அதுதான். என் பொண்டாட்டி இப்படி பேசுற உடனே அடிச்ச உடனே என் பொண்டாட்டி பிள்ளை வர தூக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. வர என்ன பண்ணுவாங்க? அடிச்சு வரட்டா அவங்க ஆத்தா வீட்டுக்கு தானே போவாங்க. போன பொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல வாத்தியாரு. இருக்கலாம், இன்னைக்கு வந்துருவா, காலையில வந்துருவா, மத்தியானம் வந்துருவா, சாயந்தரம் வந்துருவா, இப்போ வந்துருவா, அப்போ வந்துருவா. இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. சரி, வாத்தியார் எப்படி வாங்க நினைக்கிற பாத்துக்க அப்படின்னு பாருங்க, வர்ற மாதிரி தெரியல. சரி, எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு இங்க இருந்து மாமனார் வீட்டுக்கு போறி வாத்தியாரு. யாரு பொண்டாட்டியை கூப்பிட போறீங்க? என் பொண்டாட்டியை கூட்டியார போறேன். போனா எழுத்த மாதிரி வாசப்படியில மாமனார் நிக்கிறாரு. என்னைய பார்த்த உடனே சண்டாளனுக்கு கோபம். வெறுக பார்த்த மாதிரி பாக்க நம்ம மகளையே அடிச்சு அனுப்பிவிட்டு பக்கத்தையே வெளியத்த போய் குழப்பத்த போய் இங்க இருந்து வர்றானே, அப்படி நான் இங்க இருந்து வெக்க மாத்திராம வர்றேன் பாரு ஆளு முகரைய. அப்படி நீ பார்த்த உடனே எழுந்தாரு, என் முகரையிலே முழிக்கப்படாதுன்னு சரி துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு பின்வாசல் வழியே போன மனுஷன் வீட்டுக்கே வரல பாத்தியாரு. கோபத்துல போயிட்டாரு. இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய
உண்மைதான். இந்த மாமனார் போன மனுஷன் வீட்டுக்கு வரல. ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்யணும், என்ன பிரச்சனை கேட்டு மகளை மருமையோட அனுப்பிச்சிக்கிறதான பழக்கம். ஆமையா, இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கே வரல பாத்தியாரு. பெண்கள் அப்படினால எல்லா பெண்களுக்கும் இறக்க மனசு இருக்கு. மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு அத்தாடி என்னதான் இருந்தாலும் அடிச்சாலும் அணைச்சாலும் அவங்கதானே மருமைய அப்படின்னு என் மாமி எப்பவுமே மக மேல இருக்கிற பாசத்தை விட மருமைய மேல மாமியாவுக்கு பாசம் அதிகமா இருக்கு. அதே மாமியாளுக்கு மருமைய மேல பாசம், மருமகன்ல தானே அப்படின்னு பாசம் அதிகமா இருக்கு. என் மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு நம்ம தமிழ்நாட்டின் முறையே வந்தவன அறிமுகம் இல்லாதவங்க யாரு வந்தாலும் இப்ப நீங்க எனக்கு தெரியாது என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியாது வந்தாலும் வந்தவன பத்த தண்ணி கொடுக்கறது நம்ம தமிழ்நாட்டு தண்ணி. என் மாமியா என்ன செஞ்சிருச்சு, அந்த காலத்துல சீதனம் கொடுத்த செம்பு வாத்தியாரு. யாரு செம்பு? இல்லையா செம்புன்றீங்க, செம்புன்னு சொன்னா அதோட விட்டு யாரு செம்புன்னா கதை வேற மாதிரி போயிடும். மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்பு நல்ல இந்த செம்பு வெங்கல செம்பு வாத்தியாரு. யாரு செம்பு? மாமியா செம்பு. மாமியா செம்புன்னு சொன்னா அதை மட்டும் விளக்க மயிரா சொல்லுவாங்க. அது சரி சரி சரி. அந்த செம்புல தண்ணியை கொண்டு வந்து மருமையை கிட்ட கொடுக்குது. ஏன் நம்ம கலாச்சாரம் தண்ணி கொடுக்குறது தானே, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குது. தூக்கி குடிக்கலாம்னு கொண்டுகிட்டு போரு. ஞாபகம் வேற வருது. என் மாமனார் பேசாம போயிட்ட வீட்டுல நம்ம பச்சை தண்ணி கொடுக்கலாம்னு ஞாபகம் வேற வருது. செம்புல வேற தண்ணி பொட்டு பொட்டுன்னு ஓட்ட விழுந்து தண்ணி வேற வடியுது. மாமியாட்டு செம்புலையா? மாமியாவை சேர்க்காதரா நல்லா இருப்ப கதை வேற மாதிரி. பழைய செம்புல பழைய செம்பு அடி வாங்கி கிடந்திருக்கு மருக்கு. கொண்டு வந்து தண்ணியை கொடுத்தோன்னா பொட்டு பொட்டு தண்ணி வேற வடியுது. தண்ணி எடுத்து ரோசம் பொறுக்க முடியாம தண்ணியை கொண்டு வேணான்னு சொன்னோன்னே என் மாமியா சொல்லுது குடியப்பா குடிக்கப்பா எவ்வளவோ சொல்லுது. இருந்தாலும் வேணான்னு சொன்னோன்னா திண்ணையில அப்படியே கொண்டு போய் செம்போட தண்ணியை வச்சுட்டு பெரிய தட்டு வாத்தியார நல்ல இவ்வளவு தட்டு இந்த சிம்பிள் மாதிரி மாமியா தட்டா. அந்த மாமியா தட்டு இல்ல எரும மாட்ட தட்டை இருக்காங்க சிம்பிள் வச்சுக்கடா கும்பிட்டாங்கள தட்டு வாத்தியார. இந்த தட்டுல தோத்த போட்டு வந்து என் மாமியா கொடுக்குது. பசியில மருமையா சாப்பிட்டாவில சாப்பிடல ஏமா மக வந்து 10 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மாமியா நல்லா சோறு இது நிறைய போட்டு அரவாளி குழம்பு வேறதுக்குள்ள ஊத்தி தொறு தொறுன்னு பிணைஞ்சு மருமையை திங்கட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குதியா. கொடுத்தா ஆமா ராஜா மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா நான் சோத்தை திங்கப்பேன் நானு. பச்சை தண்ணியவே குடிக்க சோத்தை ரோசக்காரன் ரெண்டையும் கொண்டு திண்ணையில வச்சுட்டு என் மாமியா இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை. முக்கியமான என் மாமியாவுக்கு சாயந்தரம் 6 மணி ஆச்சுனா வாத்தியாரு 6 மணிக்கு மேல மாலை கண்ணு மாமியா ஒரு குத்து மதிப்பா போகும். குத்து மதிப்பா ராத்திரியில என்ன வேலையா இருந்தாலும் பார்த்து முடிக்கணும். 6 மணிக்கு மேல எந்த வேலையா இருந்தாலும் செய்யாது. சரி மாப்பிள என்ன செஞ்சிருச்சு என் மாமியா ஏற்கனவே 3 குடம் தண்ணி நல்ல தண்ணி வீட்டுல இருக்குது. என் மாமியா ஊர்ல ஒரே உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு போகணும்னா அடுத்த ஊருக்கு 1/2 கிலோமீட்டர் போகணும். சரி நான் போற நேரம் பார்த்து என் மாமியா இடுப்புல வேற குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது தண்ணிக்கு அடுத்த ஊருக்கு போயிருச்சு. சரி போனா மணி 6:15 ஆயிருச்சு. திருப்பி 6:30 மணிக்கு திரும்புனா இதே மாலக்கண்ண மாமியார் ஒரு குத்து மதிப்பா போகும் குத்து மதிப்பா வர்றது தானே பழக்கம். என்ன செஞ்சிருச்சு போயிட்டு அங்க இருந்து வந்து அப்பா மருமையினே கூப்பிட்டு கத்திக்கிட்டு வருது. என் மாமியா தண்ணிக்கு போற நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து நான் என்ன செஞ்சுட்டு வெளியில வந்துட்டு மச்சான். வெளியில வந்தா பேசாத ஒண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கால. மாமனார் வேற கோச்சிட்டு போயிட்டாரு. மாமியா வேற தண்ணிக்கு போயிருச்சு. பேசாத ஒண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா. அப்படி என்ன செஞ்சு வீட்டுக்குள்ள இருந்து ரோசத்தோட வெளியில எந்திரிச்சு வந்தா மாமியா விட்டு வாசல்ல பெரிய உரல் ஒண்ணு கிடக்கு. என்ன மச்சான் மாமியா விட்டு வர்றது தானே. மாமியாவை சேர்க்காதரா நாரப்பல உரல் கிடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. மாமியாவை சேர்க்கப்படாது. சரி உரலுக்கு பக்கத்துல போனா பாட தூக்குதியா. ஆமா தூக்கும்ல. எள்ளும் கருப்பட்டி குடும்பமா இடிச்சு தின்றுருக்காங்க. அது சரி பட்டினி பசிமா கடந்துக்கு போனதுக்கு அதுக்கு எனக்கு சும்மாவே எதையாவது பார்த்தா எச்சி ஊரு. அத பார்த்தவன நம்மன்னு ஊர் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லத்திட்டு ஏன் கேக்குறியா இந்த உரலுக்கு இருக்கிற எள்ளு வறுத்த எள்ளும் கருப்பட்டி இடிச்சு தின்னு வாரு அவ்வளவு ருசியா இருக்கு. நான் என்ன செஞ்சு பசியோட போனதுக்கு அதுக்கு இந்த உரலை பார்த்தவன எச்சி ஊர்னவன இந்த விரலை விட்டு நக்கி பாக்கலாம்னு நக்குனண்டா. யாரு விட்டு உரல மூடிக்கிட்டு இரு முதல்ல உரலுக்குள்ள நக்குனா அதோட விட்டு யாரு விட்டு உரல் எவர் விட்டு கேட்காரு. உரலுக்குள்ள கையை விட்டு விரல விட்டு நக்குனா ருசி அதிகமா இருக்கும்ல. ருசி அதிகமா இருந்தா வாத்தியார் என்ன செஞ்சு தெரியுமா மண்டையை கொண்டு உரலுக்குள்ள விட்டுட்டு யார் மண்டையா நாக்க போட்டு நக்கி போடலாம்னு. யாரு விரல்ல எவ்வளவு ருசியா இருக்கு நாக்க போட்டு நக்கா எவ்வளவு ருசியா இருக்கு. மாமியாவை சேர்க்காத நாரப்பழ மைக்க அமத்துக்க நல்லா இருக்கு அப்படின்னு உரலுக்குள்ள மண்டை மாட்டிக்கிருச்சு வாத்தியாரு. ஆர்வ கோளாறுல மண்டையை கொண்டு உள்ள விட்டுட்டு 4 காலு பாய்ச்சல மாடு மாறியே கிடக்குறேன். உரல் ஆமா பழைய காலத்து உரல். என் மாமியா வீதியில ஓட்டுருக்கும் பாருக்கு வர்றேன் போறப்ப கூட்டிருப்பாங்க. என்ன செஞ்சது உரலுக்குள்ள போய் தலை நல்லா கச்சுன்னு மாட்டிக்கிருச்சு. பொட்டாட்டியா கூட்டியாரு ஆர்வத்துல உள்ளுக்குள்ள டபுசர் ஓடாம வெறும் வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு போய் தொலைச்சிட்டேன். என் மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துருச்சு வாத்தியாரு. 4 காலு பாய்ச்சல மாடு மாறியே கிடக்குற 4 காலு பாய்ச்சல இங்க உரலுக்குள்ள தலைய விட்டால உருவ முடியல. எப்பவும் என்ன கிடக்கும்னா இந்த உரல்ல மாடு கிடக்குது 4 கால் மாடு கிடக்கு. இத புடிச்சு கட்டுற வேலை பால் மாடு கிடக்கு. புடிச்சு கட்டுற வேலை சண்டால
பையன் மாமனார் வேலை. சரி, இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கு வரல மாட்டை பிடிச்சு கட்டல. காலையில 4 மணிக்கு மாமியா குத்து மதிப்பா எங்க இருந்தாலும் போறது பழக்கம் தானே. 4 மணிக்கு பால் கறக்குற நேரம் வேற வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு, குனிஞ்சுகிட்டு இருக்க என்ன கிட்ட வந்துருச்சுடா. என்ன மாப்பிள மாமியா வந்துருச்சு, சட்டியில தண்ணிய கொண்டுகிட்டு உசுறு போயிட்டு வருது. மண்டை வேற எடுக்க முடியாம கிடக்குறேன். ஒரு மண்டல கிடக்கு. லவக்குன்னு பசி கோளாறுல உள்ள விட்டது கச்சுன்னு மாட்டிக்கிடுச்சு. ஐயா தண்ணிய கொண்டுகிட்டு குனிஞ்சுகிட்டு இருக்க எனக்கு அடிக்குதுடா. கொண்டு வந்து சலுப்பு சலுப்புன்னு அடிக்குதுடா. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது நினைச்சிருச்சு மடுவ கழுவியாச்சு, நீ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவோம்னு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சுடா. அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி ராத்திரி பூரா பத்தியா கிடந்த கண்ணுக்குட்டில இது என்ன செஞ்சிச்சு, ஒட்டியாண்ட ஓட்டத்துல மாட்டு மாதிரியே குனிஞ்சுக்கிட்டு என்னைய முட்டுதுடா. மட்டா உசுறு போயிட்டு வருது, வெளியில சொல்ல முடியாம கிடக்குறேன். அப்புறம் என்ன செஞ்சிச்சு, மாமியா ஒரு குத்து மதிப்பா கண்ணுக்குட்டி எப்படி மாடு இதுல கல்லுல அந்த கல்லுல பிடிச்சு கண்ணுக்குட்டிய கட்டிருச்சு. மாமியா நினைச்சிருச்சு கண்ணுக்குட்டி 5-6 முட்டு முட்டிருச்சு, காம்பெல்லாம் விடைச்சிருக்கு, மாடு சொரந்திருக்குன்னு சொல்லி சரி காம்பெல்லாம் சொரந்திருக்கு அப்படின்னு கிண்ணில விளக்கண்ணிய போட்டுக்கிட்டு உருகி போடலாம்னு கிண்ணில விளக்கண்ணிய கொண்டுகிட்டு வந்துருச்சு. யாரு மாமியா. சரி கொண்டுகிட்டு வந்ததோடு அவளே கதை முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சு வச்சு அப்படித்தான கதை முடிஞ்சு. மாமியா என்ன கொண்டு வந்துச்சு அடிச்சு என்ன நடந்துச்சு, அப்புறம் அடிச்சு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுச்சு, கிண்ணில விளக்கண்ணிய கொண்டுகிட்டு வந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு, அதோட கதையை முடிஞ்சு. எப்படி கதை முடியும் ஏண்டா நான் சொல்லத்துக்கு மாமியா ஓட்டி எனக்கு மருமையா ஊரு வச்சு நீ ஊரான்னு சொல்லத்துக்கு வாங்க வாங்க அந்த ஆட்சி தாங்க வாங்க 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 அந்த ஆட்சி தாங்க உங்க பாது தொட்டு வணங்குகிறே வந்த வேலைங்க வாங்க 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 அந்த ஆட்சி தாங்க. முத்துக்கு முத்தாலே சொத்துக்கு சொத்தாலே அண்ணன் பிறந்த வந்தோ கண்ணுக்கு கண்ணாலே அண்ணாடு இணைந்த வந்தோ முன்னுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாலே சொத்துக்கு சொத்தாலே அண்ணன் பிறந்த வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அண்ணாடு இணைந்த வந்தோ முன்னுக்கு ஒன்றாக தம்பி ஓர் பார்த்து மறித்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்க தம்பி ஓர் பார்த்து மறித்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் பிறந்த வந்தோ கண்ணுக்கு கண்ணாதே அண்ணோடு இணைந்து வந்தோ முன்னுக்குள் ஒன்றாலே கண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் சொல்லும்
காலம் வரை இங்கு மா